Hello guys, welcome to இன்னும் வரைக்கும் இப்போ நம்ம வந்து பார்ட் 36 அதான் guys பார்க்கலாம். அதில் சாப்டர் போகலாம் guys. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் 2 பேர் வந்துட்டு அந்த எப்படி சேர்ஸ் பண்ணுவோம், அந்த கப்பல் எப்படி சேர்ஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து, அதாவது சரக்கடிக்கல கைஸ். இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் இல்லை, அதனால வந்து இவங்க ஸ்பாட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து சும்மா ஒரு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது ஃபுல்லாக அவங்க கொஞ்சம் கூட ஒரு பின்வாங்காமல் வந்து ஃபைட் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைஸ். எல்லாருமே, அதாவது ஹீரோ இருந்தாலும் சரி, இந்த டெனைட் அப்படி அவனாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து கொஞ்சம் கூட பின்வாங்காமல் ஃபுல் பவரில் தான் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் மாறி மாறி கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து ஹீரோவுக்கும் சில காயங்கள் படுது, அவனுக்கும் சில அடிகள் படுது கைஸ். ஹீரோவுக்கு வந்து கன்னத்திலேயே ஒரு கீறல் விட்டுரும். என்ன தான் அந்த டனேட் வந்து ஹீரோவுக்கு வந்து இப்படி சண்டை போட்டாலும் வந்து அந்த இடத்துல வந்து சைன் ஆகிறது என்னமோ நம்ம டனேட் தான் கைஸ். ஏன்னா அவன் வந்து ஹீரோவோட வயசுலேயே ரொம்ப சின்ன பையன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மாதிரி அவனுக்கு வந்து காட் ஃபிசிக்ஸ், அதாவது குட் டைப்பான ஹீரோ மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் இருக்காது கைஸ். அவனுக்கு ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி அதே பாடி தான். அதில் தான் இன்க்ரீஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து ரீச் ஆகிருப்பாங்க கைஸ், அந்த டனேட் அப்படின்னு சொல்கிறவன். ஏன்னா ஹைரன் ஃபேமிலியில் வந்து ரன்சாண்டல் ஃபேமிலி ஏன் இப்போ டாப்பில் நிற்கிதுன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க இதுக்கு வந்து ஃபார்ம் கிடையாது. அதுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த மூவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ரீசனாகிறதே வந்து இந்த காட் ஃபிசிக்ஸ், அந்த ரன்சாண்டலுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஸ்வாடை வந்து மாஸ்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரன்சாண்டல்ஸ்க்கு இருக்குது கைஸ். ஆனால் வந்து இந்த ஹைரனுங்கிற சொல்லப்படுற ஃபேமிலிக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணோம். இது வந்து ஹீரோவில் வந்து மனசுக்குள்ள அந்த சண்டை கட்டிகிட்டே வந்து நினச்சிட்டு இருக்காரு கைஸ், நீ எப்படி ஹைரன், இது எப்படி உன்னால் முடியுது, என்னால் வந்து நான் வந்து இந்தளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னா வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் இருக்குது. அதாவது ஹீரோவோட பாடி தங்கிஸ் அவர் சொல்லிகிட்டு இருப்பார், இந்த மாதிரி குட் டைப்பான ஃபிசிக்ஸ் எனக்கு இருக்குது. ஆனால் நீ எப்படி இருக்க, என்னால் இது கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீ பார்க்குறக்கே வந்து எலும்பு தோலுமாக தான் இருக்க, ஆனால் நீ இந்தளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டே தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோ எப்படி அவரோட ஃபேமிலியில் யங்கஸ்ட்டோ அதே மாதிரி ஹைரன் ஃபேமிலியில் வந்து இவன் டனேட் அவன் தான் வந்து யங்கஸ்ட் கைஸ். அவன் வந்து அந்த பேட்ரியாக், அந்த ஹைரன் பேட்ரியாக்கமாக ரொம்ப ட்ரெஸ்அப் பண்ணுற ஒரு கிராண்ட் சிலர் தான் அவன். அப்படி 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்துட்டு, ஒருவேளை என்ன மாதிரியே வந்து நீயும் யங்கஸ்ட்டு, அதனால உன்னோட ஸ்டேட்டஸையும் உன்னோட பவரையும் வந்து உன்னோட ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறியா டனேட், நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோ 2 பேர்த்துக்கும் வந்து இந்த மாதிரி சேம் தான். ஹீரோ இப்படி தான் இந்த அவரோட பவரும் அவரோட டேலண்ட்டும் வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலிக்கே வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி ஃபேமிலிக்கு ப்ரூவ் பண்ணுற ட்ரை பண்ணுற மாதிரி நீயும் ப்ரூவ் பண்ணுற ட்ரை பண்ணுறியா டனேட் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த டனேட் பற்றி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டே சண்டை போட்டுருப்பார் கைஸ். அப்படி சண்டை போட்டிருக்கும்போது வந்து ஹீரோவுக்கு என்னதான் இருந்தாலும் அவரை விட வந்து இவனுக்கு வந்து ஸ்டாமினா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி கேஸ். ஏன்னா அவனுக்கு வந்து ஹீரோ மாதிரி ஃபிசிக்ஸ் கிடையாது. ஒரு நார்மல் ஹியூமனுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு இருந்துட்டு ஹீரோவோட சின்ன பையன் ஆனாலும் இருந்துட்டு ஹீரோவுக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்குறான்னா, நீ இது நான் கூட சண்டை கட்டுறதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டெனேட் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டே சண்டை கட்டுறாரு கேஸ். அப்படி சண்டை கட்டும்போது வந்துட்டு அவனோட வாயிலேருந்துலாம் பிளட் வருங்க கைஸ். அப்படி பிளட் வரதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு, அப்போ கண்டிப்பாக அவன் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இன்ஜூரியாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு நம்மளோட பாடி அந்த அந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கைஸ், இந்த மாதிரி ஆறாக யூஸ் பண்ணுறத வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அந்த பாடி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்கும். இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து அந்த பாடி வந்து அந்த ஸ்டெயினை வந்து அந்த ஸ்டெயினை வந்து அந்த பாடினால் தாங்க முடியுது. ஆனால் ஹீரோவுக்கு அப்படி கிடையாது. ஆனால் டனேட்டுக்கு வந்து அப்படி கேஸ். ஏன்னா வந்து அதான் சொன்னனே, அவன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான், ஹீரோவுக்கும் தெரியுது அவன் உடம்புல பூரா இந்த மாதிரி காயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட அவன் பின்வாங்காமல் சண்டை கட்டிகிட்டே தான் கைசிருப்பான். அப்படி சண்டை கட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, நீ வந்து உன்னோட ஒர்த்தை வந்து ப்ரூஃப் பண்ணிட்ட டனேட், நீ என்னை விட சின்ன பையனாக இருந்தாலும் கூட நீ வந்து ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து நீ வந்து ஒருத்தின்னு ப்ரூஃப் பண்ணிவிட்ட, உங்க கூட ஃபைட் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் நான் வந்து இந்த மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணித்தாகணும், எனக்கு வழி இல்லை ஹைரன், நீ வந்து என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஃபினிஷிங் மூவ் வந்து அவர் கரெக்டாக அந்த டனேட் கழுத்துக்கிட்ட வந்து கத்தி வச்சு நிறுத்திடுவார் கைஸ். அதுக்கப்புறம் அந்த டனேட் வந்துட்டு சிரிச்சிட்டு வந்து, ஓ நீ என்னை தோக்கடிச்சிட்டியா, இது ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே மயங்கி விழுந்துருவாங்க கைஸ். அப்படி மயங்கி விழுந்தோடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு, இங்கே பக்கத்தில் ஏதாவது டாக்டர் இருந்தாங்கன்னா டக்குன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இவன் இருப்பாங்க ஜிப்பில் ரன்சாண்டல், அந்த ஒயிட் ஹேர், அந்த ஒயிட் மெஜிஷியன் வந்து டக்குன்னு வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து அந்த கிரவுண்டுக்கு
அப்படி அவன் வந்ததுக்கப்புறம் இருந்துட்டு, "நீ விடு ஜின், நான் வந்து இதை பார்த்துக்கிறேன், நீ வேடிக்கை மட்டும் பாருன்னு" சொல்லிட்டு அவன் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஹீல் பண்ணுறது, சமன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறவங்கனால தான் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி ஆரா யூஸ் பண்ணுற அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த மேஜிக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேத்துக்குமே தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது கைஸ். அப்படி அவன் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அவன் வந்து நினைக்கிறான், அதான் அந்த ஒயிட் ஹேர் இருப்பான்ல கைஸ், அவனும் ஹீரோ 2 பேருமே நினைப்பாங்க. ஏன்னா வந்து அவனோட பாடி வந்து அந்த இம்பேக்டை வந்து அந்த தாங்கிக்கிற நிலைமை வந்து தாண்டி போயிடுச்சு கைஸ். ரொம்ப டைம் ஆகிருச்சோம், அதாவது அந்த டைம் வந்து ரொம்ப தள்ளி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, "இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி பொழைக்க மாட்டான், ஏன்னா இவன் வந்து சாவின் விளிம்பில் இருக்கான், இவன் உடம்புக்குள்ளே பூராமே இன்ஜுரி ஆகிருக்கு, இவன் எப்போ சாவான்னே தெரியாது, நம்ம எப்படியாவது வந்து காப்பாற்றி ஆகணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சிப்பியில் இருந்துட்டு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா வந்து ஹீல் பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் தான் ஹீல் பண்ண முடியும். ஒரு அதிகபட்சமாக இந்த மாதிரி டெத்து அதுக்கு பக்கத்தாடி போயிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்கள ஹீலர், ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹீலர்னாலையும் கூட ஹீல் பண்ண முடியாது கைஸ். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு, "சரி ஜின், நான் வந்து ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் இந்த பொருளை பற்றி நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது நம்ம 3 பேத்துக்குள்ளேயே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெண்டன்ட் மாதிரி எடுப்பாங்க கைஸ். அது வந்து ஜிப்பில் பேட்ரியாக், அதாவது தான் பேட்ரியாக்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற ஒரு எல்டர் வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார். அவன் அந்த எடுத்துகிட்டு இந்த பெண்டன்ட்டை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு, "இது என்ன?" அப்படின்னு கேட்கும்போதே பின்னாடி அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, "யங் மாஸ்டர், நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு தெரியல, இது வந்து உங்களுக்கு பர்சனல் யூஸுக்கு கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து இது தேவையில்லாமல் இந்த வேல்யூபிளான ஒரு பொருளை வந்து வீணாக்காதீங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த ஒயிட் ஹேர் இருந்துட்டு, "நீ வளன்னு பேசாமல் சுற்றி அந்த துணி போட்டு மூடு, இப்போ நான் பண்ண போகிறத வந்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றியும் வந்து ஒரு ஒயிட் கிளாத் மாதிரி கவர் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ஜிப்பிலோட சிம்பிள் இருக்கும். அதை பார்த்துட்டு பீப்புளெல்லாம் வந்து ஃபியரில் இருப்பாங்க. "என்ன ஜிப்பியில் இவன் இங்கே எதுக்கு வந்தான், ஒருவேளை இந்த மாதிரி ரன் சேனல் வந்து அவனோட சாவின் விளிம்பில் இருக்கிறான்னு சொல்லி டக்குன்னு கொல்ல வந்துட்டான்னு நினைக்கிறேன், இது வந்து எனக்கு தலைவலியாக முடிய போகுது, எப்படி இருந்தாலும் வந்து இவங்க 2 பேத்துக்கு நடக்கிற கிளாஸில் வந்து நான் வந்து இப்போது என் கதை முடிய போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரட் இருந்துட்டு, அதாவது அந்த டனை எடுத்தாங்க இவனுக்கு வந்து ஜின் ரன் சேனல்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவனை வந்து அந்த அவன் கீழே சாக்கடைக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி ஜின்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்தான்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருப்பான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இவன் அந்த பைரட்டுன்ட்டு, "எல்லோரும் வந்து உங்கள் காதையும் கண்ணையும் மூடிக்கிங்க, இங்கே நடக்கிற எதையுமே வந்து விட்னஸ் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து இந்த பெண்டட்டை பற்றி இந்த ஒயிட் ஹேரை வந்து சொல்ல ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி வந்து நர்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் இருந்தால் நீ கேள்விப்பட்டிருக்கியா ஜின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நினச்சி பார்க்குறாரு. ஆமாம், நர்மஸ்னு ஒரு காடு கைஸ். அவன் அந்த காடு இருந்துட்டு இந்த மாதிரி அவன் டெத்து வந்து அன்னோனாக போயிடுச்சு, எப்படி இறந்தானே தெரில, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு மித்துன்னு சொல்லி தான் அந்த பீப்புள் எல்லாருமே வந்து நம்ப வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி மாதிரி, இது வந்து ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சுருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நினைக்கிறார் கைஸ், இந்த மாதிரி அவன் வந்து சாகிறப்போ வந்து அவன் வந்து இறந்துட்டாங்க கைஸ். இப்போ வந்து அந்த காடு வந்து கண்ட்லாம், ஆனால் அவன் இறக்குறப்ப வந்து இந்த மாதிரி 8 கண்ணீர் துளியிலும் 100 ரத்த துளியிலும் வந்து விட்டுட்டு போனான். அந்த கண்ணீர் துளிகளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த கண்ணீர் துளியை வச்சு செத்தவங்கள கூட வந்து உயிரோடு கொண்டு வர முடியும். அப்புறம் இந்த ரத்த துளிகள், இது வந்து யாருக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் சரி, அவங்க எதில் அஃபெக்ட் ஆனாலுமே சரி, இந்த ரத்த துளியில் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து சாவின் விளிம்பில் இருக்கிறவங்கள கூட இந்த ரத்த துளியில் வந்து உயிரோடு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கைஸ். அதாவது அந்த கண்ணீர் துளிகளுக்கு வந்து இறந்தவங்களை உயிரோடு கொண்டு வர பவர் இருக்குது, இந்த ரத்த துளிகளுக்கு வந்து இறந்தவங்களை உயிரோடு கொண்டு வர பவர் இல்லை கைஸ். ஆனால் வந்து இந்த மாதிரி சாகிற டைமில் அந்த விளிம்பில் இருக்கிறவங்கள வந்து அவங்கள சாக விடாமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ரத்த துளியில்தான் முடியும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஃபேரி டெய்ல் ஸ்டோரி கேட்டுட்டு வந்து எல்லோரும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நம்ப ஆரம்பித்தாங்க கைஸ். நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எல்லா பீப்புள்ஸுமே அது மேலே வந்து ஒரு மோகம் மாதிரி அது மேலே வந்து எல்லா பீப்புளுக்குமே அந்த விஷயத்து மேலே வந்து மோகம் இருந்தது. இப்போ அந்த பிளட்டை விடுங்க கைஸ், ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த கண்ணீர் துளிகள், அந்த 8 கண்ணீர் துளிகள் வந்து யாராவது கிடச்சினா வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லைஃப் இருக்கிற மாதிரி, அவங்க 8 தடவை வந்து செத்து பிழைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திங்ஸை தேடி வந்து பீப்புள் வந்து சில காலங்களுக்கு வந்து தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அதை வந்து இந்த ஜிப்பில் ஃபேமிலி தேடி போனதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள வந்துட்டு அதுக்குள்ளே வந்து இப்போ போகிறதில்ல கைஸ். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறங்காட்டி மற்ற யாருமே வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகலை.
ஹீரோ வந்து இப்போ தான் கைஸ் அந்த ரத்த துளியில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு, ஆனால் இது வந்து இந்த ஃபேரி டெய்ல் கதை வந்து இவன் உண்மையாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஹீரோவே வந்து அது ஒரு மாதிரி ஃபேரி டெய்ல் ஸ்டோரி மாதிரி தான் கேட்டிருப்பாரு. அவருக்கு வந்து இது வந்து உண்மையாக பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் வந்து கையில் உண்மை வச்சுருக்கிறங்காட்டி தான் வந்து இது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு வந்து இவ்வளோ ஒரு வேல்யூபிளான திங்ஸை வந்து இவன் எதுக்கு இது கொடுக்கணும்? ஏன்னா இது வந்து பணத்தால் வந்து மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பொருள் அந்த ரத்த துளிங்கிறது. இதை வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கான். அதுவும் வந்து எனிமி ஃபேமிலிக்கு. இப்போ அவங்க வந்து நல்ல விதத்தில் இருந்தாலும் வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புக்கும் மேஜிக்குக்கும் சுத்தமாகுது. ரெண்டுமே வந்து ஆப்போசிட் மாதிரி. இப்போது குட் டேர்ம்ஸில் இருக்கிறவங்கோசரம் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இல்லை கைஸ். இப்போது அந்த ஹைரன் ஃபேமிலி வந்து செப்பில் ஃபேமிலி வந்து ஒரு நல்ல டைமில் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஆப்போசிட்டான ஒரு ஆளுகள் தான். அப்படி அவன் யூஸ் பண்ணோன்னே இருந்துட்டு அந்த பிளட்டு போய் அந்த டனேட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் ஆக்கியிருங்க. அதாவது உள்ளுக்குள்ளே அந்த இன்ஜூரி ஆகிருக்குமில்ல, அவனோட பாடிக்குள்ளே இருக்கிற இன்ஜூரியெல்லாம் வந்து ஹீலிங்னாலேயே வந்து காப்பாற்ற முடியாது, வந்து அந்த பிளட்டு வந்து காப்பாற்றிடும். அப்படி காப்பாற்றணுன்ட்டு அவன் வந்து எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சிட்டு ஜின் அப்புறம் அந்த ஒயிட் ஹேரை பற்றியே நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு கேட்டிருக்கும்போது அந்த சிப்பில் இருந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி நர்மஸ் பிளட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கான நான் வந்து வேல்யூபிளான திங்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி வேல்யூபிள் வந்து நீங்களும் வந்து எனக்கு ஒரு விதமான ஹெல்ப்பும் ஏதோ நீங்கள் வந்து நான் கேட்குறத வந்து நீங்கள் வந்து தவறாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த செப்பில் சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பார். அதாவது வந்து இவன் வந்து ஹீரோவையும் தான் காப்பாற்றிருப்பான். ஏன்னா வந்து இந்த மாதிரி அந்த ஹைரன் ஃபேமிலி பேட்ரியாக்கு வந்து ட்ரெஸ்அப் பண்ணுற ஒரு கிராண்ட் சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி ரன்சாண்டில் ஃபேமிலி வந்து அவனோட யங்கஸ்ட் சைல்டு வந்து 2 பேருமே வந்து ராயல் பிளட் தாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இறந்து போனாலும் வந்து அது 2 கிளானுக்குமே வந்து ஒரு கிளாஸ் நடக்கும். ஒரு அன்ஒர்த்தியாக குட் ஃபார் நத்திங்காக இருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் இவங்க 2 பேருமே வந்து ரெண்டு கிளான்ஸுமே வந்து வேல்யூபிள் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் தான் அவங்க. ஆனால் இவங்க 2 பேருமே வந்து இவன் பண்ண ஹெல்ப் வந்து 2 பேத்துக்குமே சேரும். அப்போ ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு இவன் என்ன கேட்க போகிறான்னு தெரில, இந்த மாதிரி வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்தை வந்து அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, நீ வந்து என் கூட வந்து சரக்கடிக்கிறதுக்கு வா, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து என்னை பார்த்தனா வந்து நீ வந்து என்னை கண்டுக்காத மாதிரி போகாதுச்சின்னு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இவன் ஃபூலுன்னு நினச்சான், ஆனால் இவன் ரொம்ப ஒரு கூலான ஒரு ஃபூலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து இப்போது அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இப்போ அந்த விஷயமே அங்கே முடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பாரில் காட்டுறாங்க. பாரா ஹோட்டலான்னு தெரில, அந்த மாதிரி 3 பேர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜெப்பில் வந்து பெட் பண்ணி வந்து காசு வின் பண்ணியிருப்பான்ல, அதை மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து தோற்று போயிடுவான் அப்படின்னு சொல்லி காசு நிறைய பேர் அந்த மாதிரி பெட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்போ எல்லா காசுமே வந்து அங்கே இருக்கும். ஏன்னா வந்து இந்த மேட்ச்னால் நான் யார் ஜெயித்தாலும் தோற்றாலுமே வந்து அவங்க 2 பேத்துக்கு தான் வரப்போகுது அந்த காசு. அப்புறம் பெட் பண்ணவங்களுக்கு போவோம். இந்த மாதிரி அந்த ஜெப்பில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து பெட் பண்ணிவிட்டு இது ஜெயிச்சதுக்கு நீ தான் உனக்கு தான் வந்து நன்றி சொல்லணும், இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த கோல்டு காயின்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை, நான் வந்து இந்த டனேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டனேட் இருந்துட்டு இந்த மாதிரி ஹைரன் ஃபேமிலிக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த காசு பற்றாக்குறை இல்லை, இருந்தாலும் நான் வந்து இதை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒயிட் ஹேர்ன்ட்டு நீ என்ன அந்த டனேட்டுக்கு மட்டும் கொடுக்குற, எனக்கு ஏதாவது வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுப்பாங்க. அந்த பாக்ஸ் எடுத்தோ இது வந்து அதுலேருந்து ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து அந்த ஒயிட் ஹேர்ன்ட்டு இது என்ன ஜின், இது வந்து ஒரு டெஸ்ட் மேப்பாக, இது வந்து நீ எனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு இந்த மேப்பெல்லாம் உனக்கு கிடையாது, அந்த பாக்ஸ் வேணால் நீ வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பாக்ஸை தூக்கி போடுவார். அந்த பாக்ஸை பிடிச்சிட்டு இது வெறும் எம்டி பாக்ஸ் தான், இருந்தாலும் வந்து பரவாயில்ல நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லா 3 பேருமே வந்து பேசி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒயிட் ஹேர் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தங்க மாற்றி வந்து உயிர் எடுக்கிறதுக்கு வந்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைப்பார். அது உண்மை தான், என்னதான் இருந்தாலும் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட கத்தி வந்து ஆப்போசிட்டாக இன்னொருத்தங்களோட கழுத்தை பார்த்து தான் இருக்குமே தவிர்த்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ரைவல் ஃபேமிலி மாதிரி தான். இந்த ஸ்வாட் ஃபேமிலியிலேயே வந்து 2 பேருமே ஸ்வாடா ஃபேமிலியாக இருந்தாலுமே 2 ஃபேமிலி வந்து ரைவல் ஃபேமிலி தாங்கிஸ். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் அந்த ஜிப்பில் ஃபேமிலி வந்து ரொம்ப அது இதை விட அது டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் இப்படி பேசிட்டு வந்து இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நம்ம இப்போ என்னென்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா இல்லை எனிமின்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோடய வந்து அங்கே சீன் முடிஞ்சுது கைஸ்.
இந்த சீனோட எண்டிங்கில் வந்து அந்த சிப்பியில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து எங்களோட அங்கிளை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் இதோட வந்து இந்த பாட்டு முடிஞ்சது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். வெல் கைஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து லைக் பண்ணிங்கன்னா வந்து அது நிறைய பேத்துக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து போகும். வெல் கைஸ், லைக் பண்ணுங்கள் கைஸ் நிறையா. வெல் கைஸ், தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.